பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 25வது வசனம். பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நாம் இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 29வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தரை யார் யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் செழிக்க பண்ணுகிறார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்திலே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா கர்த்தரின் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார், கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களிலே அசீரியா ராஜா எசேக்கியாவிற்கு விரோதமாக எழுந்து வந்த பொழுது எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் எசேக்கியா ராஜா கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தது நிமித்தமாக, கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தது நிமித்தமாக அங்கே 180,000 பேரை ஒரு தூதன் வந்து என்ன செய்கிறான், கொன்று போடுகிறான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே எசேக்கியா ராஜா யுத்தம் செய்தாரா என்று பார்த்தால் நிச்சயமாக எசேக்கியா ராஜா யுத்தம் செய்யவில்லை. எசேக்கியா கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்து கர்த்தரையே நம்பி இருந்தது நிமித்தமாக எசேக்கியா ராஜாவுக்கு பதிலாக கர்த்தர் அங்கே யுத்தம் செய்து எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய சத்துருக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் செய்து கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார், நிச்சயமாக ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். நாம் வேதத்தில் ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை மட்டும் நம்பி இருந்த பொழுது பஞ்ச காலத்தில் கூட 100 மடங்கு அறுவடையை கர்த்தர் அங்கே கட்டளையிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாமும் அதே போல கர்த்தரை மட்டும் நம்பி இருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை செழிக்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையே நம்பி இருக்க கர்த்தர்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும், ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.